Hi guys, welcome back. சாப்பிட்ற நேரம் வந்துட்டு அந்த உள்ள சத்தம் கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு செய்யலாம், but it's efficient. Things about me, like 30 fact about me. Salmon marinate பண்ணி வச்சிருக்கேன். And dinnerக்கு sandwich make பண்ணலாம். Chicken இருக்கு. So going out and having fun. Like போன வச்சு வீடியோ எடுக்கிறதோ, கேமரா கொண்டு போய் வீடியோ எடுக்கிறது எல்லாம் நான் இன்னும் அவ்வளோக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. Hi guys, welcome back. So today's video நான் தமிழில் செய்யலாம் வந்து இருக்கிறேன். நிறைய நாளாக தமிழ் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் ஸ்பெஷலி லைக் இந்தியாவில் இருக்கிறனால லைக் எவ்ரிபடி லைக் எல்லாருமே தமிழ் சேனல் வச்சிருக்கிறவ லைக் அதை பார்க்கல எனக்கு மாசையாக இருக்கிறது லைக் நாங்கள் நிறைய தமிழில் கதைச்சு தமிழில் வீடியோஸ் செய்யணும் வந்து. But again, I'm too lazy. Especially like வீடியோ எடுப்பேன், பட் எடிட் பண்ணுறது thumbnail போடுறது இதுக்கெல்லாம் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன்ல. ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபுட்டேஜஸ், பட் நான் அதை போடுறேன்ல. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் நான் இல்லையான்னு தெரியாது, பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி சாட்டர்டே காலம் எழுப்பினதே இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்பினது. நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்தது. தமிழ் கடைக்கு போயிட்டு வந்ததால் கொஞ்சம் நாளைக்கு முதல் தமிழ் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தால் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ப்ரெப் பண்ணி வச்சிருக்கணும், இல்லாட்டி அழுதாக போயிடும். ஸோ இன்றைக்கு அந்த வேலை இருக்குது. முடிஞ்சால் கொஞ்சம் சமைக்கணும். எனிவேஸ் உள்ளுக்குள்ளே பாஸ்டா இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அண்ட் சாமன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃப்ரையரில் போட்டுருவேன். ஸோ லஞ்ச் சார்டட். அண்ட் டின்னருக்கு சாண்ட்விச் மேக் பண்ணலாம். சிக்கன் இருக்குது, ஸோ சிக்கன் கிளப் மேக் பண்ணலாம்ன்ற பிளான் இருக்குது. ஸோ இதில் ப்ரெப் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் டைம் இருந்தால் இதை கொஞ்சம் குக் பண்ணி வைக்கணும். அதான் என்னுடைய வேலை. ஆக்சுவலி எனக்கு என்ன கதைக்கிறதுன்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபுட் ப்ரெப்பை பற்றி கதைக்கலாம். லைக் ஓகே, நான் என்னென்ன வீடியோ ஐடியாஸ் இருக்குது எனக்கு செய்கிறதுக்குன்னு சொல்கிறேன். லைக் இஃப் யூ கைஸ் லைக் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், லைக் உங்களுக்கு எது பார்க்க விருப்பமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று வந்து லைக் ஹவுஸ் கிளீனிங் ப்ரெப்பிங், பட் அது வந்து நான் வீடியோ செய்யணும்னு நினைக்கல, பட் ஐ யூஸ்வலி டூ இட். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் quickly record it and upload it. Maybe அதுக்கு வாய்ஸ் கொடுப்பேனா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியல. மோஸ்ட்லி வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறது இல்லைன்னா லைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸ், வெளியில் இடங்களில் எப்படி அக்கமடேஷன்ஸ் எடுக்கிறது, பிகாஸ் அதுகள் வந்து நான் தமிழில் செய்யலாம். பட் தமிழில் நிறைய பேர் அப்படி செய்கிறீங்களேன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி வீடியோஸ் நிறைய பார்க்கல, தமிழில் கதைச்சு செய்கிற வீடியோஸ் அப்படி பார்க்கல. பட் அதுதான் இங்கிலீஷ் சேனலில் இந்த சேனல் லைக் எங்கே போஸ்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் நிறைய இங்கிலீஷில் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸ்பெஷலி லைக் ஆஃப்டர் யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 20-25 வீடியோஸ் போட்டிருப்பேன் முதல். அண்ட் தென் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லைக் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் திருப்பி இப்போ தான் நான் திருப்பி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இட்ஸ் த வெரி பிகினிங். மேபி கப்புள் ஆஃப் வீடியோஸ் தான் இதுக்கு முதல் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க விருப்பம்? இஃப் இட்ஸ் நாட் சம்திங் லைக் டூ பர்சனலாக இல்லாத videos when I would too. So what would you like to see? Like you want to see what I'm cooking at home or going out and then having fun? Like I'm not like எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை வெளியில் ஃபன் பண்ணிக்கலாம். லைக் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதோ இல்லாட்டி என்னுடைய ஆக்சுவல் கேமரா கொண்டு போய் வீடியோ எடுக்கிறது எல்லாம் எனக்கு அவ்வளோத்துக்கு ஃபன்னாக லைக் நான் ஆக்வர்டாக இருக்கும். எல்லாரும் பார்ப்பேன், நான் இன்னும் அவ்வளோத்துக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ ஐ வுட் டூ தட். ஓ ஐ கேன் டேக் the videos and then I can come and do a voice over, but that's a lot of work. Voice over கொடுக்க வலிக்கிட்டாலே நான் திக்குன்னு அதை ஒழுங்காக செய்ய மாட்டேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நான் பீன்ஸ் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கேன். ஆல்ரெடி புடலங்க க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன், இன்னும் கட் பண்ணோன்னா. அண்ட் தென் வாழைப்பூ வச்சிருக்கேன். ஸோ வாழைப்பூவையும் கட் பண்ணிட்டு கையில் கரப்பட போகுது, பட் கிளவுஸ் போட்டு தான் நான் அதை செய்ய போகிறேன். வாழைப்பூ கட் பண்ணிட்டு வாழைப்பூவில் கொஞ்சம் வடை செய்யலாம்னு இருக்கிறேன். பிகாஸ் தியாக்கு என்னுடைய டாட்டருக்கு லைக் she likes vada, so if I put vadapu like she can have a little bit of fiber in there. So yeah, that's the plan. சரி என்ன கதைக்கிறது I don't know எத்தனை பேருக்கு. Oh yeah, the other things that I'm interested in is you know the vision boards, goal setting and stuff like that is like I'm crazy about. காலமையில journal பண்ணுறது, meditate பண்ணுறது, exercise எல்லாம் no, that is like only like personal classes, personal training எடுத்தால் மட்டும்தான் நான் போவேனே தவிர like regular எல்லாம் like அதெல்லாம் செய்யல. So that's really far from my genre.
but I love to go for walks, if anything. Like, or you wanted to start with like things about me, like 20 or 30 facts about me. I can do that. So என்னை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ண போகிறேன் அண்ட் க்ளவ்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற காயர் பட்டுடும் ஸ்டெயின் பண்ணிவிடும். அது போய் நான் எண்ணெயெல்லாம் போட்டு செய்யணும். நீங்கள் கட்டாயம் க்ளவ்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை எண்ணெய் போட்டு செய்யலாம். பட் எண்ணெய் போட்டாலும் சில ஒட்டி கொண்டு இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸியர். ஆல்ரெடி சாமனில் ஹாஃப் எடுத்து உள்ள ஏர் ஃப்ரையரில் போட்டாச்சு. இன்னும் ஹாஃப் இருக்குது. பிகாஸ் அது நல்ல பெரிய பீஸாக இருந்ததால் அதை எடுத்து அரைவாசி உள்ளே போட்டாச்சு. அரைவாசி இங்கே இருக்குது. மற்றது இதெல்லாம் சேர்ந்து வெட்டோணும். இதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் அறிய வேண்டியது அறிஞ்சிட்டு அம்மனி யூஸ் த சாப்பர். அந்த சாப்பரில் ஒரு நாளும் நான் வாழைப்பூ போடையில விட்டாக போட்டு பார்க்க போகிறேன். எப்படி தெரியல. வாழைப்பூ பிரியாமல் இருக்கிறதுக்கு டேப் போட்டிருக்கு. இது இந்த கத்தி வினர்ஸில் வாங்கினா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பட் தொடர்ந்து ஷார்ப்பாக இருக்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கையை நல்லா கீறிட்டு நான் எது சொன்னான்னு காட்டுறேன். பண்ணேன் இந்த சாப்பர் தான் சொன்னேன். இது வந்து அமேசானில் வாங்கினேன். வெங்காயம், உள்ளி, garlic, ginger, carrot, பீன்ஸ் கட் பண்ணிடலன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அது வந்து எனக்கு அந்த க்ளீனாக கட் பண்ணணுன்றதுக்காக நான் பீன்ஸ் இன்னும் கட் பண்ணிடல. பட் garlic எல்லாம் லைக் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் படப்படன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலுக்குள்ளே சேவ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு செய்யலாம். பட் இட்ஸ் எஃபிஷியன்ட். நான் எப்படி காட்டுறேன். பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இது கட் பண்ணி போட போகிறேன். ஒழுங்காக வருதா கட் பண்ணியாச்சா? குட்டி குட்டி பீசஸாக வேணும். அப்படி போட்டுட்டு விட்டுது. குட்டி குட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பூவாக இருக்கும். நான் எனக்கு நல்ல ஆறுல வந்து குட்டி குட்டியாக ஷேக் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டி பூவாக கட் பண்ணியிருக்கு பாருங்க. நான் போய் பாக்ஸ் எடுத்துடணும். அது மட்டும் படிவை செய்வேன். நல்ல பொறுமையாக இருந்து சின்ன வயசுலேயே நல்ல பொறுமையாக இருந்து குட்டி குட்டியாக நல்லா குட்டி பூவாக வரும் வரைக்கும் இருந்து செய்வேன். அது என்ன மூட்டில் நல்ல மூட்டில் இருந்தால் ஏன்னா எனக்கு இது விருப்பம் அப்படி செய்கிறதுக்கு. எனக்கு ஏனோ தானோட பெருசாக அரிஞ்சு போட்டு செய்கிறது எல்லாம் பிடிக்காது. யாராவது கடுப்பேற்றினாங்க இல்லை சும்மா இருக்கல ஏதாவது வந்து வேலையை செய்யணும்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த வம்பு வேலை செய்வேன். தவிர மற்றபடி நான் அப்படித்தான் செய்வேன். அந்த குட்டி குட்டி பூவாக கட் பண்ணுறதுக்கு பெரிய நேரம் எடுக்கா. கொத்துறவனை வச்சு கிச்சு கிச்சுக்குன்னு கொத்திட்டு கொட்டி குட்டி அரிஞ்சு சும்மா ரஃபாக சாப் பண்ணிட்டு போடலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு வாழைப்பூ வர பிடிக்குமான்னு தெரியல. எனக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இது சின்னதாக இருக்கிறதால நீங்கள் எங்கே வேணும்னாலும் கொண்டு போகலாம். அண்ட் நிறைய சாமான்கள் ஷாப் பண்ணலாம். அண்ட் இப்போ மேனுவலாக இருக்கிறதால நீங்கள் ட்ராவலிங்கோ கேம்பிங்கோ காலேஜோ வேறு எங்கேயாவது போய்க்க கூட இதை எடுத்து கொண்டு போகலாம். வெரி ஈஸி. நான் வந்து மேஷ் பண்ணி பார்க்கல. லைக் மேஷ் potato or something. I don't know if we can do that, but maybe I should try it. Yeah, so yeah, and also என்னுடைய Amazon favorite products எல்லாம் நான் லிங்க் பண்ணி
ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. நான் அதெல்லாம் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணி நிறைய காலத்துக்கு போய் நிறைய நாள் யூஸ் பண்ண நான் அந்த வீடியோ எடுத்தேன் நான். பட் தட்ஸ் இன் இங்கிலீஷ். So let me know if you want to tell me, but the links எல்லாம் அதிலேயே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்து நீங்களே வாங்கலாம். மோஸ்ட்லி வந்து கெனடியன் லிங்க்ஸ் தான் போட்டிருக்கிறேன். ஒரு சில சாமான்கள் நாங்கள் இந்தியாவில் இருக்கையும் வாங்கினாங்க, பட் மோஸ்ட்லி வந்து கனடாவில் இருக்க வாங்கினா தான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க, நான் கீழே லிங்க் பண்ணி விடுறேன். சாமன் முடிஞ்சுது. நீ அடுத்த பீஸையும் போடணும். ஹாஃப் தான் போட்டோன்னா அடுத்த பீஸ் ஹாஃப் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு அண்ட் தென் சமனில் கையை வைப்போம். அண்ட் சாப்பிட்ற நேரம் வந்துட்டு அங்கே உள்ள சத்தம் கேட்குது. 2 பேரும் வேறு போய் நான் பசிக்கு தண்டோண்டு. ஸோ நான் எடுத்து ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அதை தீர்ந்து மிச்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன். That's it. இந்த பாஸ்டா வந்து நான் ஒரு 1 வீக் or 10 டேஸுக்கு முதல் செஞ்சது. பட் ஃப்ரீசரில் போட்டு நான் ஹாஃப் எடுத்து நாங்கள் ஹாஃப் சாப்பிட்டுட்டு ஹாஃப் ஃப்ரீசரில் எடுத்தது இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக அப்படித்தான் நான் குக் பண்ணிக்கல வந்து கூட குக் பண்ணிட்டு வந்து ஹாஃப் எடுத்து ஃப்ரீசரில் போட்டால் லைக் we are busy or something அந்த பிஸியான நேரத்தில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம்ன்றதுக்காக அப்படி செய்கிறேன் நான். I think you can try it too. இந்த பாஸ்டாவை சூடு கட்டிட்டு நான் சாமனோட சர்வ் பண்ண போகிறேன். இங்கே கவுண்டர் ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதால அது ஒரு பட் ஸ்டில் we are managing it. Banana, you didn't finish it? Why? That's okay, but why did you eat the banana? 1 கிலோ 10 நாளைக்கு முதல் செஞ்ச சாப்பாடு என்னன்னா பயந்துடக்கூடாது. அது நல்ல சாப்பாடு செஞ்சு உடனே எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஸோ யா நான் கட்டு சாப்பிடலாம், நான் சாப்பிட இல்லாது. ஸோ யா இட்ஸ் குட், ஸ்டில் குட். ஸோ இதான் என் சாப்பாடு. ஸோ பாஸ்டா அண்ட் சாமன். ஸோ சாமன் நல்ல சூப்பராக வந்திருக்கு. அதுதான் சால்ட் அண்ட் பெப்பர். நான் டிஜன் மஸ்டர்ட் அண்ட் சோய் சாஸ் அண்ட் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணினான். நல்ல மாய்ஸ்டாக சாஃப்டாக எட்ஜ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு நான் போயிட்டு உங்களுக்கு. Hi guys, this is Mali again. So நேற்று நான் உங்களுக்கு காட்டினேன் என்னென்ன நான் செய்ய போனேன்னு. ஆக்சுவலி லைக் எல்லாம் முடிச்சுட்டேன். பட் அது வந்து நேற்று வந்து நிறைய டயர்டாக இருந்ததால் நான் பெண்ணு மிச்சம் உங்களுக்கு ஃபில்ம் பண்ணியோ காட்டையில் எல்லாத்தையும் போட்டு உள்ள வச்சு I went back to sleep. ஸோ நான் பீன்ஸ் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஸ்டர் ஃப்ரை பண்ணுவேன், இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் போடுறது. வாழைப்பூ வர நீங்கள் ஏன் அது ஜிப்லாக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ எங்களுக்கு தேவையில்லை, நிறைய சாப்பாடு இருக்குது. அது வாழைப்பூ வடை செஞ்சுருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இது வந்து மிச்சம். இதை வந்து நான் ஃப்ரீசரில் போட்டுட்டு நான் வடை குழம்பு மாதிரி லைக் உருண்டை குழம்பு இல்லாட்டி வடை குழம்புன்னு சொல்லுவேன்னா அது செய்ய போகிறேன். பட் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சோன்னா 1 by 1 நான் எடுத்து செய்வேன். அண்ட் புடலங்காய் வர திஸ் இஸ் மட்டன் கறி மேக் பண்ணினது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நான் இப்போ காட்டுறதுக்காக எடுத்துனேன். டுடே இன்றைக்கி வந்து நாங்கள் தியாவுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்கு கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக நானும் தியாவும் போயிட்டு வந்தாங்க. பட் ஃபுல்லாக முடியலை, த ஓனர் அங்கே இல்லை. ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கி I'm just clean the house today. ஸோ that's it. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கேன். பாய். Thank you.